ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ராம்குமார் சார், தமிழக முதல்வர் கரூர் சென்றிருக்கார் சார். அதற்கு பல விமர்சனங்கள் வந்திருக்கு சார். அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, கரூர் சென்றிருக்கார் அப்படின்னும்போது என்ன அப்படின்னு விஷயம்னா இவர் தேர்தல் பிரச்சாரம் சென்ற போது கரூரில் ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துச்சு. அதை எதிர்பாராத இல்லை எதிர்பாராத விதம். ஆனால் தெரிந்தா தெரியாமலா இல்லை சூழ்ச்சியா அப்படின்றது அது விசாரணையில் இருக்குது. அதாவது இந்த எலெக்ஷனுக்கு பின்னால் அந்த புரப்பகண்டா பண்ணார்கள், அது பிரசாரம் பண்ணும்போது ஒரு 41 பேர் உயிரிழப்பு. ஏன்னா அந்த கும்பல் கூடி அங்கே நசுங்கி இறந்துட்டாங்க. சரிங்களா? அதுதான் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவங்க அந்த எலெக்ஷன் டைமில் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. முதல்வர் எங்கன்னா அப்போ முதல்வர் கிடையாது அவர் அப்போ ஒரு எலெக்ஷனுக்கு முன்னால் இல்லை, ஒரு கட்சியின் தலைவர், தாவேகாவின் தலைவராக இருந்தார் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். அப்போ அவங்க வீட்டுக்கு அங்கே கூப்பிட்டாரு. அந்த அலுவலகத்துலேயும் இங்கே வச்சு இங்கே பணம்லாம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சமோ என்னெல்லாம் கொடுத்தாங்க. ரைட்டு, முடிஞ்சிச்சு. அதெல்லாம் சரி, ஓகே. அன்றைக்கி அது பல விமர்சனங்கள் வச்சு இவர் அங்கேருந்து ஓடி வந்துட்டார், ஓடி ஒளிஞ்சார். அப்புறம் இவர் காவல்துறை கவனிக்கல, இவர் அவங்க மேலே குறை சொல்கிறது, இதெல்லாம் நடந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, இப்போ நடந்த விஷயம் என்னென்னா, இவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் முதல் முறையாக மீண்டும் கரூருக்கு இன்று சென்றுள்ளார். இவர் போகிறன்னு ஒரு அறிக்கை வந்தனே, அப்போ என்ன சொன்னாங்க, ஓ அங்கே போகிறாரா அப்படின்னு நாங்கள் ரைட்டு விட்டாங்க. எல்லாம் எதிர்கட்சி போகிறன்னதுக்கப்புறம் என்ன சொன்னால், அங்கே அந்த 41 பேர் இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அதுக்கான ஆணை இன்னைக்கு வழங்கப்படும் அப்படின்னு தான் சொல்லி சொன்னார். அப்போ தான் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. அதாவது எதிர்கட்சிகளும் சரி, அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டை சார்ந்த திரு சண்முகம் கூட பே சண்முகம் கூட எதிர்ப்பு தெரிவிச்சு, பலர் எதிர்ப்பு தெரிவிச்சு. அது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதிர்கட்சிக்கு அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் நான் கண்டிப்பாக அவங்களுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இறந்தவர்கள் எங்கேயுமே எங்கேயோ ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்து, அதான் மலையில் ஏதோ கல்லுகில் உருண்டோ, இல்லை விபத்தில் நிலச்சரிவோ, இல்லை விபத்தில் இறந்தோ, இல்லை இந்த விஷவாயு தாக்கியோ அந்த மாதிரி இறந்துருக்காங்கன்னா ரைட், ஓகே. இவங்க எல்லாருமே என்னென்னா விஜய்ன்ற ஒரு நடிகராக இருந்தார் அன்றைக்கி. அதுக்கப்புறம் தான் எலெக்ஷனில் ஜெயிச்சு இன்னைக்கு அவருக்கான ஒரு நடிகரை காண்றதுக்கோசம் அவர் கட்சி தலைவராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக பார்க்குறத விட அவர் ஒரு நடிகராக அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் போய் பார்க்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே போய் விஜயை பார்த்தாங்க. அந்த கூட்ட நெரிசலில் ஏறினாங்க. அந்த கூட்ட நெரிசல் இயற்கையாக நடந்ததா இல்லை செயற்கையாக செய்யப்பட்டதான்றது விசாரணையெல்லாம் நடந்துருக்கு. அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. அந்த வழக்கு கோர்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் விசாரணை சிபிஐ என்கொயரிலாம் நடந்துருக்கு. ரைட்டு, பட் இப்படிப்பட்டவங்க இறந்தவங்க அதில் நிறைய பேர் நிறைய வகையில் சொன்னாங்க. குழந்தைங்கள்லாம் கொழுத்து போய் கூப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்லாம் பேச்செல்லாம் வந்துச்சு. அதை பற்றி நம்ம சொல்லணும். ஆனால் இவங்களுக்கு வேலை கொடுக்கணுமா அப்படின்றது அது கண்டிப்பாக தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதே தான் நாளைக்கு வேறு எங்கேயாவது நடக்கும், ஏன்னா இதே தான் கேட்பாங்க. இது ஒரு தொடர்கதையாகவே நடக்கும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ இது பேசணுன்னே என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னால் விக்ரவாண்டியில் நடந்தபோது ஒருத்தர் இருந்தார் அங்கே, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் வேறு ஒரு இடத்துல நினச்சி அங்கேயும் ஒருத்தர் உயிரிழந்தால் அவங்க குடும்பத்துக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன் இப்படி ஒன்று செய்யணும் அப்படின்றதும் ஒரு கேள்வி. நான் என்ன ஒன்று சொல்வேன், விஜய்க்கு உண்மையிலே மனிதாபிமானம் இருக்குது. திரு ஜோசப் விஜய் இன்றைய முதல்வராக இருக்கோ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குதுன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் நலிந்த கலைஞர்களுக்கு ஒரு படத்தை இலவசமாக நடித்து கொடுத்து அதுலேருந்து பங்கு போட்டு தான் மற்றவங்களுக்கு படையப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஓகே, அந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒன்று அவர் நடிக்கட்டும், இல்லை பெரிய நடிகர்களை யார்கிட்டே கால் ஷீட் வாங்கி அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுத்து நடிக்க வைங்க. நடிக்க வச்சு அதில் ஈட்டக்கூடிய லாபம் இருக்குல்ல, அந்த லாபத்தில் நீங்கள் 41 குடும்பத்துக்கு பிரித்து கொடுத்துருந்தீங்கன்னா நான் அதை பாராட்டும், வரவேற்கத்தக்கது. இதை நீங்கள் அரசு வேலை கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ பேர் ஒருத்தர் 2 பேர் கொடுக்குறது இல்லை, 41 பேருக்கு அட் டைம் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அந்தந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு? ஏன்னா பலர் படித்து முடித்து வேலை இல்லாமல் பல வருடங்களாக திண்டாடி கொண்டிருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு வர்றது இப்போ வரக்கூடிய பை எலெக்ஷன் இப்போ வருது. அந்த உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் இந்த சட்டசபையிலேருந்து ரிசைன் பண்ணாங்களே, இப்போ அந்த அஇஅதிமுக இருந்தாங்க, அப்புறம் விஜயோட தொகுதிக்கு அந்த திருச்சி கிழக்கு நடக்க இந்த தொகுதிகளுக்கெல்லாம் பை எலெக்ஷன் நடக்கும்போது, இந்த பை எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு வாங்கிறதுக்கோசரம் இப்படி ஒரு நாடகம் நடத்தப்படுகிறதா அப்படின்றது தான் எதிர்கட்சியுடைய வாதமாக இருக்குது. நீங்கள் ஏன் அதுக்கு இடம் கொடுக்குறீங்க? நீங்கள் இந்த எலெக்ஷன்லாம் ஜெயிச்சு முடிச்சுட்டு இதை தீவிர விசாரணை நடத்தணும். நீங்கள் ஆட்சிக்கு சட்ட 50 நாள் 55 நாள் தான் இருக்கணும், நீங்கள் 56 நாள். அப்படி இருக்க அந்த 56 நாளில் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்களே சொல்லியிருக்கீங்க, கஜானா காலியாக விட்டு போயிட்டாங்க. ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா அந்த வேலைக்கான சம்பளம் என்னன்றது பார்க்கணும்.
அவங்களுக்கு மாதம் மாதம் போனால் அப்போ எவ்வளோ கஜானாலேருந்து போகுதுன்னு பார்க்கணும். இதையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் இவர் பாட்டு மொட்டையாக வந்து நான் வேலை கொடுக்குறேன்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து அந்த வேலைக்கான இதுவும் கொடுக்குறதா சொல்லிட்டார். கொடுத்துட்டு பாருங்க. ஆமாம் சார், கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது தேவையற்ற ஒரு செயல். நீங்கள் அவங்க குடும்பத்துக்கு செய்யணும்னா நல்ல லாபம் ஈட்டக்கூடியதாக இருந்தால் இருந்துட்டு பல கோடி வரும், சம்பாதிக்கும். ஏன்னா நீங்கள் பெரிய ஸ்டார், அதுவும் இன்றைக்கி முதல்வர் கூப்பிட்டிங்கன்னா வரும், பெரிய ஸ்டார் வச்சு எடுத்துட்டு அந்த படம் உங்களால் விஜய் நடிக்க முடியல, இன்றைக்கி முதல்வராக இருக்காருன்னா நீங்கள் அஜித்தை வச்சு பண்ணுங்க. ஏன்னா அஜித் நீங்கள் ரஜினி கிட்ட கேட்கறது கூச்சப்படலாம், இல்லை கமல்ஹாசன் கிட்ட கேட்டு பாருங்க, இல்லை வேறு யார் சிவகார்த்திகேயன் யாரும் பெரிய பெரிய நடிகருங்க இருக்காங்க, அவங்கள வச்சு நீங்கள் படம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய லாபத்தில் அந்த 41 குடும்பத்துக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து விஜய் தனிப்பட்ட முறையில் செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கோசரம் நீங்கள் அரசு பணம் மக்களோட வரி பணத்தில் எடுத்து நீங்கள் கொடுக்கறது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கரூர் சம்பவத்தை வந்து அவர் ஆவேசமாக பேசியிருக்கார் சார். என்னன்னா அதுக்கு யார் பொறுப்புன்னு என்று மக்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசியிருக்கார் சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அவர் வந்து அதை பற்றி பேசவே கூடாது. இது வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. அதே சமயத்தில் வந்து இது வந்து சிபிஐ விசாரணையில் இருக்குது. அதனால் இதை வந்து அதுவும் அவர் ஒரு முதல்வராக இருக்கார், அதை பற்றி அவர் பொதுவெளியில் பேச வேண்டியது கிடையாது. ஏன்னா இது சப்ஜுடிஸ் டு த கோர்ட் அப்படின்னும் போது நீங்கள் அது வந்து கண்டெம்ட் ஆகிடும். நீங்கள் அதை பற்றி யாருமே தப்பு சொல்ல, இன்னும் கோர்ட்டுக்கு போகலன்னா பரவாயில்ல, கோர்ட்டுக்கு போயிடுச்சு, விசாரணையில் இருக்கு. நீங்கள் இப்போ வந்து இது யார் தான் செஞ்சாங்க நீங்கள் சொல்ல வேண்டிய பொதுவெளியில் பேசுறதுக்கே தகுதியாக கிடையாது. அதை பேசக்கூடாது, அதை தவிர்த்துருக்கணும் அப்படின்னு சார். அதே மாதிரி கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு வந்து நினைவு சின்னம் அமைக்க போகிறாருன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சார். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக கட்டலாங்க, அது தப்பே கிடையாது. அது அரசு பணத்துலேயும் அரசு இடத்துலையும் கட்டக்கூடாது. அவர் அங்கே வந்து ஒரு 10 ஏக்கரா இல்லை 20 ஏக்கர் வாங்கட்டும், இடத்த வாங்கிட்டு அதுக்குள்ளே இவரோட செலவு பண்ணி நினைவு சின்னம் கட்டட்டும், அது பாராட்டுதலுக்குரிய விஷயம். இதுதான் முதல்ல சொன்னதே தான். ஏன்னா வந்து அரசு பணத்தை நீங்கள் வந்து ஒரு விஜய் என்ற ஒரு நடிகரை பார்க்க தான் வந்து ஒரு உச்ச நடிகர் அவர், அந்த நடிகரை பார்க்கறதுக்கு தான் வந்து அந்த கூட்ட நெரிசல் இருந்தாங்க. யாருமே எதுவுமே விபத்துன்றது ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு காரில் போகும்போது ஏதோ லாரி இடிச்சியோ இல்லை வந்து நிலச்சரிவோ இல்லை இங்கே ஒரு பாறாங்கல் ஏதோ உழுந்தோ இல்லை விஷவாயு கசிவில் இருந்தவங்களே கிடையாது. இது எல்லாருமே வந்து ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு போனாங்க, அங்கே கூட்ட நெரிசலில் தான் இருந்தாங்க. அப்போ அந்த நடிகர் யார்? விஜய். நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அங்கே தனியாக ஒரு 10 ஏக்கரோ 20 ஏக்கரோ வாங்கி கட்டிட்டு அதில் நினைச்சின கட்டுங்க சார். அதே மாதிரி வந்து கரூர் கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்கல்ல சார், அதுக்கு வந்து ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, வீட்டில் போயிட்டு உட்காந்துட்டாரு, இவர் வெளியே வரலன்னு சொல்கிறேன். அந்த துக்கம் தாங்க முடியாமல் தானே சார் வீட்டுக்கு போயிருக்காரு. அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அவர் வந்து ஆவேசமாக பேசியிருக்காரு. இல்லை, அவர் ஆவேசமாக பேசுகிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து நான் இப்போ விஜயோட செயல்பாடில் வந்து ஒரு முதல்வராக வந்திருக்காரு, சில விஷயங்கள் செஞ்சுருக்காரு, அதெல்லாம் நான் பாராட்டி கூட செய்யலாம். அவங்க அமைச்சர்கள்லாம் இந்த ரமேஷ் ஒருத்தர் 2 பேர் செஞ்சதெல்லாம் நான் பாராட்டி. ஆனால் இந்த விஷயத்தில் கரூர் சம்பவத்தில் வந்து அவர் அங்கேருந்து வெளியில் வந்தது பயந்து ஓடி வந்துட்டாருன்னு சொல்லுவேன். ஏன்னா காவல்துறை இவர் என்ன சொல்ல, காவல்துறை என்னை எச்சரிச்சிருக்கலாமே, என்னை வராமல் தடுத்துருக்கலாமே. ஆனால் காவல்துறைன்னா அன்றைக்கி சொன்னாங்கன்னா இதே காவல்துறை தான் இன்றைக்கி அவர் கண்ட்ரோலில் இருக்க காவல்துறை. அன்றைக்கெல்லாம் சொன்னால் நாங்கள் அவரை வர வேண்டாம்னு சொன்னோம், மீறி அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால், சொன்ன டைமுக்குள்ளே வரல, இவங்க தள்ளி வந்தாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையை சொல்லியிருக்கு. இதுக்கு முழு காரணம் விஜய் அப்படின்னு அன்றைக்கி அந்த காவல்துறைன்னு சொல்லி இவருடைய கவனக்குறைவும் மெத்தனை போக்கும் இவர் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டார். இந்த இது டைமுக்குள்ளே வராதது இவரோட தவறுன்னு தான் சொன்னாங்க. ஓகேங்களா? அது இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? நீங்கள் பயந்து வந்து நீங்கள் வந்து வெளியிலேருந்து அங்கேருந்து வந்தீங்க, ரைட்டு. மீடியா கேட்டாங்க, அந்த மீடியா கிட்ட 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ என்ன, நீங்கள் வந்து ஒரு உச்ச நடிகர், நான் உண்மையிலேயே சொல்கிறேங்க, அவரால் இருக்க முடியாது, அங்கே கஷ்டம். ஆனால் அன்றைக்கே வந்து உங்களை அரெஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா கூட இன்றைக்கி வாங்கின 108 சீட்டுன்றது 234 தொகுதியில் 234 வாங்கியிருக்கோம். உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருந்திருக்கும். அந்த அரசியல் உங்களுக்கு இருந்த அட்வைசர்ஸ் வேஸ்ட்டு, சரியாகவே கைட் பண்ணல. ஒன்று நின்னானா வந்து அங்கேருந்து நீங்கள் பயந்துட்டு வந்துட்டீங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு நீங்கள் ப்ரெஸ்ஸாக அட்ரஸ் பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் எங்கேயோ திருச்சியில் எங்கேயா தங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்திருந்தால் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு இது இருக்கும். நீங்கள் ஒரு பயம் வந்துடுச்சு, என்னவோ ஏதோ நம்மளை என்ன பண்ணிவிடுவாங்களோ என்னவோன்னு பயந்தீங்க. இது உண்மையான விஷயம், அது பயந்தார் தான் விஜய் சார். அதே மாதிரி வந்து அரசு அலுவலகத்தில் வந்து இப்போ வந்து லஞ்சம் கேட்கறது வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு அரசு அதிகாரியை பார்க்கணுன்னா வந்தாங்கன்னா இவங்கள பாருங்க அவங்கள பாருங்கன்னு சொல்லிட்டு கை கட்டு போவாங்க. ஆனால் இப்போ வந்து எங்களை உட்கார வச்சு மரியாதையாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லியிருக்காங்களா சார்? அதுக்கு வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து லஞ்சன்ன்றது ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? அது விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் பார்த்துட்டாரு. லஞ்சம் இல்லைன்னு சொல்லாதீங்க,
கோயம்பேடு மார்க்கெட் இப்போ கூட சொல்கிறேன், விஜய்க்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து மாறு வேஷத்தில் போகலாம், நீங்கள் இல்லைனா ஆட்களை வச்சு பண்ணலாம், இல்லை ஸ்பை கேம் கூட வச்சு எடுக்கலாம். போயிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டாண்ட நின்று ஓரமாக நிற்க சொல்லுங்கள், எத்தனை லாரியை மடக்கிறாங்க, எவ்வளோ காசு வாங்குறாங்கன்றது அங்கே தெரியும். யார் வாங்குறாங்க, காவல்துறையே டிராஃபிக் போலீஸ் வாங்குது, ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸ் செக் போஸ்ட்டில் எவ்வளோ காசு வசூல் பண்ணுறாங்க, அதே மாதிரி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்க செக் போஸ்ட்டு அங்கே எவ்வளோ வசூல் பண்ணான்னு பார்க்க. லஞ்சம்ன்றது இல்லைன்னா சொல்ல யாருமே அவங்க உபசரிக்கிறாங்கன்னா இருக்கலாம், சில இடத்துல உபசரிச்சிருக்கலாம், அதை வந்து திருப்திப்பட்டவங்க உபசரிப்பு இருந்துச்சு அப்படின்றத அதை பாராட்டி கூட சொல்லியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் லஞ்சம் ஒழிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறது நம்புகிற மாதிரியே கிடையாது. ஓனா அவரை வசூலுங்க மிஸ்டர் விஜய் அவர்களே என்னோட வந்து வரட்டும், வந்தாருன்னா நான் இட்டுமே எங்கெங்கே லஞ்சம் இருக்குதுன்றது நான் காட்டுறேன், இல்லைன்னா நீ எம்எல் நடவடிக்கை எடுங்க, நான் காட்டுறேன், நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு எந்த இடத்துல நான் சொன்னேன் நீங்கள் அங்கே உஷார் பண்ணுவீங்க, நீங்கள் வாங்க என் கூட, நான் 2 வீலர் தான் வச்சுருக்கேன், என் 2 வீலர் இல்லை உங்கள் கார் ஏதோ ஒரு சாதா டாக்ஸி கார் எடுத்துக்கோங்க, போவேன், நான் காட்டுறேன் எங்கெங்கே லஞ்சம் இருக்குன்ட்டு. சார் அதேமாதிரி வந்து தாவேக்கா ஆட்சி வந்ததும் வந்து கரூர் ஓனர் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சார், அதை யாரை சார் நீங்கள் பார்க்குறீங்க? கரூர் ஓனர்னு இவர் யார், செந்தில் பாலாஜி சொல்லியிருப்பார். செந்தில் பாலாஜி எங்கே எஸ்கேப் பண்ணால் அவர் தான் கோர்ட்டில் ஜாமீன் வாங்கிட்டாருங்க, ஜாமீன் வாங்கிட்டு போயிருக்காரு. நான் வந்து செந்தில் பாலாஜி யோகியன்லாம் நான் சொல்ல, அவர் மேலே இருக்க வழக்குகள் கண்டிப்பாக வழக்கு தான், அவர் செஞ்ச தவறு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது ஏற்புடைய விஷயம் தான், அவர் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் ஓடி ஒளிஞ்சாரா இல்லையான்றது இந்த விஜய் சொல்லக்கூடாது. ஏன்னா இவரே தான் வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு முன்பு இதே ஜோசப் விஜய் வந்து பல நாட்கள் காணாமல் போனார். அந்த விஷயத்தில் கரூர் சம்பவத்தில் எங்கேயுமே வரல, மீடியாவை சந்திக்கல, எந்த இதுவும் பேச கேட்டலாம், நான் துக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். புரியுதுங்களா? இன்னைக்கு அவர் வந்து வாங்கிட்டு வந்துட்டார், எது பெயில் வாங்கிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு கோர்ட்டு தீர்மானிக்கணும் சார். அதேமாரி வந்து விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் அப்போ வந்து கொளத்தூரில் வந்து 5 நிமிடம் தான் பேசினார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து என்னென்னா, நான் 5 நிமிடம் பேசியதற்கே கொத்து பரோட்டா போட்டு உங்களை அமுச்சிட்டாங்க, நான் இன்னும் பேசியிருந்தேன்னா உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? கீர்த்தனமான அரசியல் பண்ணுறார் விஜய் அப்படின்னு தான் சொல்லி. ஏன்னா விஜய் மேலே ஒரு மரியாதை, இப்போ ஒரு முதல்வர் ஆனதுக்கப்புறம் சில செயல்பாடுகள்லாம் நான் பாராட்டிலாம் பேசியிருக்கேன். ஆனால் இன்னும் அவருடைய பேச்சு தோரணை மாறவே இல்லை அப்படின்ற ஒரு முதல்வர் ஆகிட்டார் இன்னைக்கு. புரியுதுங்களா? அவருடைய வார்த்தைகள் வந்து எங்கெங்கே என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு. இந்த மாதிரி கொத்து பரோட்டா போட்டேன், அப்புறம் அன்றைக்கி வந்து ஏதோ ஒன்று சொன்னார், இப்படி பண்ணார். இந்த செய்கையெல்லாம் விஜய் செய்யக்கூடாது. ஏதோ அந்த விஎஸ் பாபுன்னு ஒரு எம்எல்ஏ இருக்கார், அவர் செய்கிறாரு, இல்லை வேறு யாருன்னா எம்எல்ஏங்க யாருன்னா செய்கிறாங்களா, சரி விட்டு தொல்லன்னு இருக்கலாம். ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அநாகரிக பேச்சுக்களை இன்னும் நடிகராகவே இருக்கிறாரு சார், முதலமைச்சராக மாறவில்லையா? இன்னும் நடிகராக தான் இருக்கா. இந்த விஷயத்துல இந்த மாதிரி பாடி லாங்குவேஜையும் இந்த மாதிரி லாங்குவேஜையும் மாற்றிக்கினார்னா, அவரோட பேச்சு தோரணை இதெல்லாம் மாறிடுச்சுன்னா விஜய் அவர்களுக்கு நெக்ஸ்ட் எலிவேஷன் இருக்கும், இல்லைன்னா இன்க்ளைனேஷன் தான் இருக்கும், கீழே தான் இருக்கும் சார். அதே மாதிரி வந்து சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பேசும்போது வந்து என்னென்னா, திமுகவினர் வந்து தெரிச்சிட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து எல்லா எதிர்கட்சி திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக வெளிநடப்பு செய்வாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கும். இப்போ பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உள்ளப்போ பிஜேபி ஆட்கள், எதிர்கட்சி ஆட்கள்லாம் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஜேபியோட ரூலிங்கில் வந்து டிஎம்கே காங்கிரஸ் அவங்களும் எதிர்கட்சியினர்லாம் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. இது வந்து அது வந்து வெளிநடப்பு பண்ணுறதுன்னு ஒன்று ரெகுலராக நடக்க தான். ஆனால் வந்து வெளிநடப்புன்றது ஏற்புடையதில்லை, எல்லாருமே அங்கே இருந்து சண்டை போடணும் அப்படின்றத என்னோட எதிர்ப்பு தெரிவிக்கணும், அங்கேருந்தே உட்காந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம் சார். அதேமாதிரி வந்து குதிரை பேரம், கழுதை பேரம், இந்த பேரமாக எங்களுக்கு பேசவே தேவையில்லை, ஏன்னா எங்களுக்கு மக்கள் ஆதரவாக இருக்காங்க, அதனால் நாங்கள் எதுக்கு குதிரை பேரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சார். அதை எப்படி சார் பார்க்க? அவர் புது அரசியல்வாதி இல்லை, அதனால் அப்படி பேசுகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்பு திமுக வந்து 234 சீட்டில் 220 சீட்டுக்கு மேலெலாம் ஜெயிச்சு, அதுக்கப்புறமும் ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க அடுத்த எலெக்ஷனில். ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் வந்து அதே மாதிரி 234 தொகுதியில் 232 தொகுதி என்ன ஜெயிச்சாங்க, மீதி 2 தான். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போனாங்க. புரியல? இந்த மாதிரி அரசியலில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துனே இருக்கும். இன்றைக்கி ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்காமல் இருப்பாங்க நாளைக்கு. அதுதான் வந்து இதை வந்து நிரந்தரமான ஒருத்தர் நான் தான் முதல்வர் அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது சார். அதேமாதிரி வந்து எங்கே போனாலும் திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும், வேறு எதனா நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சட்டப்பேரவையில் பேசுகிற விஷயத்தை வந்து திருமண மேடையெல்லாம் பேசி திமுகவினர் வந்து கதறாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? தாவேக்கா வந்து இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஃபாலோ பண்ணின்னு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. இன்னும் திமுக வந்து
அந்த குண்டு சட்டிலே குதிரை ஓட்டின்னு இருக்காங்க. அந்த காலத்துலலாம் அந்த கல்யாண மண்டபத்தில் ஏன்னா பேசுறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மண்டபத்தில் இடம் கிடச்சிச்சுன்னா அந்த இடத்துல பேசுகிறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, 1000 இடம் இருக்குது. நீங்கள் ஒரு ட்வீட் போட்டாலே பல கோடி பேருக்கு போய் சேர்ந்துருது. இங்கே ஒரு வார்த்தை பேசி வீடியோ யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் போட்டால் பல கோடி பேருக்கு போய் சேர்ந்துருது. அதை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இந்த திமுகவினர் இன்னும் அந்த கல்யாண மண்டபத்தில் போயிட்டு யாரோ ஒருத்தரோட கல்யாணத்தில் போயிட்டு அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் யார் இருந்தாலும் கல்யாண மண்டபத்தில் போயிட்டு அவங்க எவனோ ஒருத்தர் செலவு பண்ணி கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்தா நீ அங்கே போயிட்டு பேசி நீங்கள் கொள்கை பிரச்சாரம் பண்ணுறேன், எதிர்கட்சியை திட்டுறேன், இல்லை ஆளுங்கட்சியை திட்டுறேன் அப்படின்றது வந்து ஏற்புடையதில்லை. ஏன்னா இன்னும் மாறிடுச்சு, ட்ரெண்டு மாறிட்டோம்னு இவங்களும் மாற்றிக்கணும். அதில் வந்து நான் அவர் சொல்கிறத நான் வரவேற்கிறேன். பெனாத்தின் இருக்க கதை அப்படின்னு தான் சொல்லுவேன் சார். அதேமாதிரி சட்டப்பேரவையில் வந்து என்னென்னா பார்ட்டி ஃபண்டுன்னு பேசினோடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் எழுந்து வெளிநடப்பு பண்ணுறாங்களே சார், அது ஏன் சார் குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுன்னு குத்துமான்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல இல்லை சார், அவர் பேர் எதுவும் சொல்லல சார், பேர் சொல்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து போடுறாங்களே சார். அது வந்து எழுந்து போனாங்க ரைட். ஆனால் அந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஃபண்டாக கொண்டாந்தீங்க, அதுவே சட்டப்படி தப்புங்க. நீங்கள் எப்படி வந்து ஒரு லஞ்சத்தை நீங்கள் வந்து கணக்கில் கொண்டாடுவீங்களா? அவங்க வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாங்க, அதை இங்கே கொண்டாடு, அது தப்பு. யாருக்குமே நஷ்டம் தானேங்க. அவன் வயிற்றுல நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுத்தா எனக்கு, ப்ரைவேட்டு கொடுத்தா எனக்கு, இது எக்ஸ்ட்ரா தானே கொடுக்குறான். நீங்கள் அதை ஒட்டுமொத்தமாக அவங்ககிட்ட வாங்காமல் நீங்கள் வந்து அவனுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா அவனும் இன்னும் முன்னேறுவான். இப்போ அவன் கொடுத்த லஞ்சமாக கொடுத்த காசு கவர்மெண்ட்டு கொடுக்குறான்னா அவன் வந்து அங்கே ஊழல் தான் பண்ணுவான். அந்த யார் ஃபண்டு கொடுத்தானோ அந்த தொழிலாளியோ தொழிலதிபரோ அவன் வந்து திருப்பியும் வந்து அதே வந்து ஊழலை தான் செய்வாங்க. புரியுதா? அதை நீங்கள் வந்து அந்த ஊழலை ஒழிக்கிற அந்த விஷயத்தில் நான் வந்து நல்ல கவர்மெண்ட்டாக ரன் பண்ணேன். அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்குறது கிடையாதுங்க. அந்த பார்ட்டி ஃபண்ட் கிடையாது, நீங்களே வச்சுக்கோங்க. எங்கள் கவர்மெண்ட்டுக்கும் வேணாம், கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய டேக்ஸ் இருக்குன்னு கட்டுனா அவன் ஊழல் செய்ய மாட்டான். இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து பார்ட்டி ஃபண்டு டிஎம்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி, டிஎம்கேக்கு இதை பார்ட்டி ஃபண்டு கொடுத்துருக்காங்கன்னா பல கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அந்த பல கோடி ரூபாய்க்கான ஊழல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா அந்த ஊழல் நடக்காதுங்க சார். அதே மாதிரி வந்து கரூர் கூட்ட நெரிசலில் வந்து ஏன்னா கூட்ட நெரிசல் அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸுக்கே தெரியும். ஏன்னா ஹைவேலேருந்து கூட்டு வந்து போலீஸே வந்து விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவரே நன்றி தெரிவித்தார். அப்புறம் என்னன்னா இதுவே ஒரு நாடகமாட்டம், இந்த சூழ்ச்சிக்குள்ளே என்ன சிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதை நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் அந்த பேச்சே தப்புங்க. இங்கே எதுவுமே பேசுகிற எதுவாக இருந்தாலும் போயிட்டு உங்களை சிபிஐயில் என்கொயரி பண்ணாங்களா, நீங்கள் அங்கே சொல்லிக்கணும். கோர்ட்டில் உங்களை கூப்பிட்றாங்களா விசாரணை, நீங்கள் கோர்ட்டில் போய் சொல்லணும். இங்கே வந்து நீங்கள் அதை பற்றி பேசுகிறத கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு அது பேசவே கூடாது. அவர் பணமா ஜனமா, எனக்கு ஜனம் தான் முக்கியம் அப்படின்னு பேசியிருக்காரு சார். அதை எப்படி சார்? அதாவது ஜெயலலிதா கிட்டேருந்து காப்பி பண்ணிட்டார் இவங்க. செல்வி ஜெயலலிதா மறந்து முன்னாள் முதல்வர் இருக்காங்களா அவங்ககிட்ட தான், அதாவது லேடியா டேடியான்னு கேட்டாங்களே, அதை வந்து இவர் பணமா ஜனமான்னு சொல்லி அதுதான் அங்கேருந்து யாரோ விதைச்ச விதையை எடுத்து இவர் வந்து செடியை வளர்த்துக்கிறார், அவ்வளோதான். அதான் அவங்க சொன்ன டைலாக்கை இவங்க மாற்றி சொல்லிக்கிறார். நன்றி சார். நன்றி ராம்குமார். நன்றி நேயர்களே. நன்றி நேயர்களே.